கிளங்குறீங்க? மைக் கொடுங்க. எதுக்கு மைக் கொடுங்க? ஹாப்பி. ஒரு நிமிஷம் மைக் 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 வேண்டாமா? ஏங்க துப்பாக்கி வேண்டாங்கிற மாதிரி சொல்றீங்க. எதுக்கு மைக் வேண்டாம்? வாங்க கம்மியார். எதுக்கு? ஏன் என்னாச்சு? இங்க வாங்க. சரி ஓகே. தமிழ் பெண்களுடைய சிறப்பு என்ன? உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருக்கோம். அது நீங்க பேசுனது பிடிச்சிருந்ததுனால. தமிழ் பெண்களை பார்த்துதான் நானும் ஒரு தமிழ் பெண்ணா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. ஆனா எனக்கு திருக்குறள் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசை. அப்ப நான் சொல்லுவேன், நானும் ஒரு நோட்ல ஒரு நாளைக்கு ஒரு லைன் எழுதி கொடுங்க, நான் டெய்லி அதை எழுதி 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 கத்துக்கிறேன் அப்படின்னா. ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், செஞ்சே தர மாட்டேங்கிறாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல என்ன பத்தி. யாரு? சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு கேக்குறாங்க, இதுக்கப்புறமா சொல்லுங்க. தமிழ் ஆண்கள் எல்லாருமே இதாங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படி அமைஞ்சு போறதுனால கூட அப்படி இருக்கீங்களோ என்னமோ தெரியல. இல்ல என்னதான் சண்டை வந்தாலும் நான் 2 நாள் பேசாம இருந்தாலும் அவன் உடனே ஏன் என்ன அது உடனே பேசுறோம். என்ன அது அடுத்த செகண்ட்ல நான் அதாவது நான் ஏதாவது காலையில ஏதாவது பிரச்சனை ஆபீஸ் போயிருந்தாலும் அடுத்த செகண்ட் என்ன சாப்பிட்டியா என்ன எது சாப்பிடல சரி நான் கேட்கவே மாட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாச்சா கேட்கவே மாட்டாங்க. நானும் சரி வேணும்னே நான் சாப்பிடாமலே இருந்துருவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட ஃபைட் பண்றதுக்கு ஒரே ஆயுதம் நான் சாப்பிடாம இருக்கிறதுதான். ஸ்டார்டிங்ல எல்லாம் பிரெக்னண்டா இருக்கும் போதெல்லாம் சாப்பிடாம இருந்தா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்பாரு, சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கெஞ்சுவாரு. டெலிவரி முடிஞ்சிருச்சு, 7 months பேபியோட இங்க வந்தாச்சு, அதுக்கப்புறம் சாப்பிட்டாச்சான்னு கேக்குறதே கிடையாது. ஏங்க இங்க கொடுங்களேன். ஒரு நான் எக்ஸ்பிரசிவ் மானா தெரியுறீங்க. வழக்கமான நிறைய தமிழர்கள் உங்கள் மனைவியை உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அவங்க எவ்வளவு லவ் பண்றீங்க சொல்லுங்க. அவன் வந்து கேப்பா எப்பவுமே வந்து நீங்க வந்து என்ன எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு. அது எதுவுமே வந்து வார்த்தையால சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கு அர்த்தமே இருக்காது. அதெல்லாம் கிடையாது. யாரு சொன்னா இது? இந்த டயலாக் பேச தெரியாதனால சொல்றீங்களா என்னன்னு தெரியல. 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, நானும் உட்காந்துட்டேன். இங்க இருந்து இப்ப நீங்க சொல்றீங்க how much you love your wife. இவ்வளவு அன்பான ஒரு மனைவி அதை ஆசைப்பட்டு எதிர்பார்க்கிறார்கள். உங்களை நம்பி கேரளாவிலிருந்து இங்கு வந்து தமிழக கலாச்சாரத்தையும் தமிழையும் கத்துக்கொண்டு உங்களுக்கு ஒரு வாரிசு பாருங்க. இந்த மனைவியை எவ்வளவு பிடிக்கும் சொல்றது உங்களுக்கு என்ன தயக்கம், கூச்சம், வெட்கம்? சொல்லணும். நீங்க தயக்கம் ஒண்ணும் இல்ல, ஆனா சொல்றது கூச்சமா இருக்கும். எந்த ஒரு விஷயம் இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு அதுக்கு விலையே இருக்காது. அதெல்லாம் கிடையாது. இல்ல சார், நான் சொல்றேன், ஒரு சமையல் செஞ்சாலுமே சரி ஒரு வாட்டி கூட அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டே இருக்கணும். நல்லா இருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. சரி, ஒரு புது ட்ரெஸ் போட்டா சரி, எதுவுமே உள்ளே வச்சிட்டு இருப்பாங்க, அது நமக்கு தெரியுது. ஆனா ஒரு வார்த்தை சொல்றதுல என்ன இருக்கு? சொல்லுங்க. இந்தாங்க உங்க மனைவி எவ்வளவு பிடிக்கும் சொல்லுங்க. கொடுங்க. இல்ல நீங்க அவர்கிட்ட தெரியும். ஆனா என்னன்னு இல்ல எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அனுப்ப. உங்கள் மனைவி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்னா எனக்கு அதாவது என்னோட உயிருக்கு மேல அந்த அளவுக்கு பிடிக்கும். உங்களுக்கு ஒரு சவால். இப்போ உங்கள் மனைவி மீது உங்களுக்கு இருக்கும் அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் வார்த்தைகளால் பேசக்கூடாது. லவ்லி கப்புள் வீட்டுல போய் சுத்தி போட்டுக்கங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நீடோழி வாழ நீயா நானா எல்லார் சார்பாக வாழ்த்துகிறது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த ஆசை இருக்கும். உங்களுக்காக இவ்வளவு டெடிகேட்டடா அவ்வளவு வந்திருக்க பொண்ணுக்கு வேற என்ன முடியும்? உன்னை எனக்கு பிடித்திருக்கு என்பது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா நிறைய